வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து லூப் அண்ட் ரோப் வச்சு எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு கழுத்து டிசைன் வந்து சுடிதாருக்கு தைக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு வந்து சுடிதார்ல வந்து லைனிங்கும் மெயின் கிளாத்தும் சேர்த்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சுடிதார் வந்து லைனிங் வச்சு எப்படி கட் பண்றது, கழுத்தகலம், ஷோல்டர் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வச்சு கட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இங்க மேல ஐ கார்ட்லயும் லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லைனிங்ல வந்து நெக் கட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த லைனிங் துணி வந்து ரெண்டா மடிச்சு வச்சிருக்கேன். ஷோல்டர் அளவு வந்து நமக்கு 5.5 இன்ச் இருக்கு. கழுத்து அகலம் வந்து நான் 2.25 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்தோட உயரம் வந்து 5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான கழுத்து அகலம், கழுத்து உயரம் வச்சு நீங்க நெக் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஒரு ஷேப் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம நார்மல் ரவுண்ட் நெக் எப்படி வரைவோமோ அதே மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சுக்கலாம். இப்ப இந்த ரவுண்ட் நெக்ல வந்து நம்ம எல்லா பக்கமும் இந்த மாதிரி லூப் வந்து இந்த இடத்துல வைப்போம். அதை வந்து வைக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வெளிப்பக்கமா தள்ளி வந்து மார்க் பண்ண போறோம். கழுத்தகலம் மட்டும்தான் நம்ம வந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ண போறோம். 2.25 இன்ச் வந்து நான் கழுத்தகலம் வச்சிருக்கேன். அதுல இருந்து 2.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்து அகலம் மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்க போறோம். கழுத்து உயரம் வந்து அதே அளவு தான் வச்சுக்கணும். கழுத்து உயரம் இதுக்கு மேல அதிகமா இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்கழுத்து உயரம் வந்து அதிகமாயிரும். அதனால கழுத்து அகலம் மட்டும் அதிகப்படுத்திட்டு திரும்ப அந்த லைன்ல வந்து திரும்ப இந்த ரவுண்ட் நெக் வந்து நம்ம வரைஞ்சுக்கலாம். இதே மாதிரி உங்களோட கழுத்து அகலம் எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அதுல இருந்து 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு இதே மாதிரி நீங்க ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேல கழுத்து உயரம் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ண தேவையில்ல. மேல கழுத்து அகலம் மட்டும் நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு வெளிப்பக்கமா தள்ளி மார்க் பண்றோம். இப்ப இதுல வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம கட் பண்ணும்போது நம்ம வீடியோஸ்ல நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. கட் பண்ணும்போது மேல நம்ம இந்த மாதிரி பிரிட்ஜ் மாதிரி வச்சு கட் பண்ணுவோம். அப்பனா நமக்கு கழுத்து அகலம் வந்து நம்ம எந்த அளவுக்கு கட் பண்றோமோ அதே அளவுக்கு தச்சு முடிக்கிற வரைக்கும் இருக்கும். நீங்க ஃபுல்லா கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கழுத்து அகலம் வந்து நம்ம தைக்கும் போது மாறுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இப்ப இந்த இடத்துல சென்டர் நாட்ச் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் நெக் வந்து நமக்கு இருக்கும். இதை வந்து நம்ம மெயின் கிளாத்துக்கு மேல வச்சு பின் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத்லயும் சென்டர்ல வந்து நான் நாட்ச் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 துணியோட சென்டர் நாட்ச் வந்து மேட்ச் ஆகுற மாதிரி வச்சுட்டு கரெக்டா வந்து பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் சுத்தி பின் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த லைனிங் கிளாத்ல வந்து நம்ம பிளவுஸ் ரோப் எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து இந்த ரோப் வந்து நான் இந்த லைனிங் கிளாத்ல ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பிளவுஸ் ரோப் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்ற வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலனா அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. மெயின் கிளாத்ல வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு துணி வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா 1.5 இன்ச் இருக்கு. இந்த துணியை வந்து இந்த மாதிரி 2 சைடும் மடிச்சுட்டு திரும்ப பாதியா மடிச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அகலத்துக்கு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். இது வந்து நம்ம லூப் வச்சு தைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மடக்கி தைக்கிறோம். இது வந்து ஒரு 1/4 இன்ச் அகலத்துக்கு இருந்தாதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். 1/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மடிச்சு ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா தச்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த ரோப்பை வந்து நான் 2 இன்ச் அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம இப்ப தச்சிருக்கோம்ல, இதை வந்து நம்ம 2 இன்ச் அளவுக்கு இந்த ரோப் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேவையான அளவுக்கு பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பின் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து ஒரு தையல் அளவுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். அந்த கழுத்து டிசைனை சுத்தி ஒரு தையல் அளவுக்கு நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து சென்டர்ல அந்த மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு லூப் வைக்கணும்.
இந்த சென்டர்ல இருந்து கழுத்து டிசைனை சுத்தி 1 இன்ச் அளவுக்கு இடைவெளி விட்டு நம்ம ஃபுல்லா வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம லூப் வந்து எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் மார்க் பண்றோம். இந்த மாதிரி நான் ஃபுல்லா மார்க் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மேல வந்து 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்றதுக்காக விட்டுருங்க. அந்த இடத்துல வந்து நம்ம லூப் எதுவும் வைக்க போறது இல்ல. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த துணியை வந்து இந்த மாதிரி பாதியா மடிச்சிட்டு மடிப்பு பாகம் வந்து உள்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு தையல் வந்து போட போறோம். நம்ம எந்த இடத்துல எல்லாம் வந்து மார்க் பண்ணிருக்கோமோ அந்த இடத்துல எல்லாம் வந்து ஊசி வந்து நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல இந்த லூப் துணி இருக்குல்ல இதை வந்து இந்த மாதிரி 2ஆ மடிச்சு மடிப்பு பாகம் வந்து உள்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம வந்து தையல் போட்டுக்கிட்டே வரணும். நீங்க முதலே மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் அந்த கேப் வந்து கரெக்டா ஈவனா இருக்கும் நமக்கு. நம்ம தைக்கும் போது வச்சோம் அப்படின்னா அந்த இடைவெளி வந்து உங்களுக்கு கூட குறைய வரும். அதனால தைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு சென்டர்ல இருந்து மார்க் பண்ணி சைடுல வந்து நமக்கு எந்த அளவுக்கு கேப் வேணுமோ அந்த அளவுக்கு விட்டு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தைச்சீங்கன்னா உங்களுக்கு ஈவனா பாக்குறதுக்கு வந்து நீட்டா இருக்கும். இப்ப இதே மாதிரி அந்த கழுத்து டிசைனை சுத்தி நான் ஃபுல்லா வந்து தச்சு எடுத்துக்கிறேன். இப்ப ஃபுல்லா தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப மேல இருக்க அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்றதுக்கு முன்னாடி லைனிங் வந்து மேல திருப்பிட்டு அந்த லூப்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒரே அளவா இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த லூப் எல்லாமே நமக்கு வந்து ஒரே அளவுல இருக்கு அப்படின்றத வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் இது மேலேயே வந்து நம்ம இன்னொரு தையல் வந்து போட்டு விட போறோம். அப்பதான் நமக்கு இந்த டிசைன் வந்து நல்லா கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கும். இப்ப இன்னொரு தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் நடுவுல இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 2 லூப்ஸ்க்கு நடுவுல கேப் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா ஸ்லிட் கட் பண்ணி விடுங்க. அப்பதான் இந்த டிசைன் வந்து கரெக்டா அப்படியே திரும்பி வரும். நம்ம தையல்ல வந்து கட் பண்ணிடாம சின்ன சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணி விடணும். இப்ப வந்து நம்ம லைனிங்கை வந்து உள்பக்கமா திருப்பி விட்டுறலாம். இப்ப இந்த மாதிரி லூப் எல்லாமே நமக்கு வெளிப்பக்கமா தெரியும். இப்ப இதுக்கு மேல வந்து இந்த எட்ஜ்ல வந்து ஒரு பதிவு தையல் வந்து போட்டு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து ஃபுல்லா வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பின்பக்கம் திருப்பி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப நம்ம இந்த லூப்குள்ள வந்து நம்ம ஏற்கனவே தச்சு வச்சிருக்கோம்ல ரோப் அதை வந்து எப்படி இன்சர்ட் பண்றது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இது நம்ம நார்மலா அப்படியே இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து உள்ள விட்டு எடுக்க வராது. அதுலயே ஊசில நூல் வந்து கோர்த்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ரோப்போட ஒரு சைடுல வந்து இந்த ஊசி வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். தச்சு வச்சிருக்க அந்த லூப்ஸ்குள்ள எல்லாம் இந்த ஊசியை வந்து பின்பக்கமா இந்த மாதிரி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து இந்த ரோப் வந்து உள்ள இருந்து வெளியில எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி பின்பக்கமா விட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 3 இல்லைன்னா 4 லூப்குள்ள விட்டு விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மெத்தட்ல வந்து நீங்க ரோப் இன்சர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும்.
ஃபுல்லா வந்து இந்த ரோப் வந்து நெக்ல இருக்க அந்த லூப் எல்லா லூப்லயும் வந்து நான் விட்டு எடுத்திருக்கேன். எந்த இடத்துலயும் வந்து நமக்கு சுருக்கம் இருக்கக்கூடாது. ஃபுல்லா வந்து நமக்கு ரோப் வந்து நல்லா நீட்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ரோப் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்ப இதுக்கு மேல வந்து நம்ம பேக் சைட் பீஸ் வந்து தச்சு வச்சிருப்போம்ல, அதை எடுத்து வச்சு நம்ம எப்பயும் வந்து ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோல வந்து நம்ம இந்த லூப் ரோப் வச்சு எப்படி நெக் டிசைன் தைக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திருக்கோம். இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களோட ட்ரெஸ்ல வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்க வந்து லைனிங் கிளாத் இல்லாம பேண்ட் கிளாத் இருக்கும்ல, அதை வச்சு கூட இந்த டிசைன் வந்து நீங்க ஸ்டிச் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய சுடிதார் நெக் வீடியோஸ் வந்து நம்மளோட சேனல்ல இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உள்ள பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணி பாருங்க. நம்மளோட சேனல்ல வந்து Facebook, Twitter, Instagram இது எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.